Dear students, good morning to all. Today we are going to see the 8th module of unit number 1 in manufacturing process. So, ஏற்கனவே இந்த manufacturing processல unit 1ல lathe அப்படின்னு ஒரு machine tool பார்த்தோம். அதுக்கடுத்து drilling அப்படிங்கிற ஒரு machine tool பார்த்தோம். ஸோ முதல் லேத்தோட பிரின்சிபிள் பார்த்தோம், ஆப்ரேஷன் பார்த்தோம், ஒர்க் கோடிங் டிவைஸ் பார்த்தோம். அடுத்து ட்ரில்லிங்கிற மிஷினோட பிரின்சிபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது ட்ரில்லிங் அப்படிங்கிறது மேக்கிங் ஏ சர்க்குலர் ஹோல், ஒரு வட்ட வடிவமான ஒரு ஹோலை உருவாக்கக்கூடியதான் ட்ரில்லிங். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், செகண்ட் ஒன் இஸ் ரீமிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், தேர்ட் ஒன் இஸ் போரிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் கவுண்டர் போரிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், தென் கவுண்டர் சிங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், ஸ்பாட் பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், டாப்பிங், லேப்பிங், கிரைண்டிங், ட்ரெப்பானிங் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன். இது ஒரு 10 ஆப்ரேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. They are most important operation to be done in the drilling machine. So முதல்ல ட்ரில்லிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரில்லிங்னா திஸ் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் மேக்கிங் சர்க்குலர் ஹோல், ஒரு வட்ட வடிவமான ஓட்டையை ஏற்படுத்தணும். பை ரிமூவிங் எ வால்யூம் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் எ ஜாப் பை எ ரொட்டேட்டிங் கட்டிங் டூல், ஒரு சுத்தக்கூடிய கட்டிங் டூலை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மெட்டலை நம்ம ரிமூவ் பண்ணி. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த ரைட் சைடில் உள்ள டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரைட் டயக்ராமில் ட்ரில்லிங்கை பற்றி காமிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு ஜாப்பு, இந்த ஜாப்பில் மேலே இருந்து ட்ரில்லை ஃபீட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையில்லாத மெட்டல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியில் தள்ளுது. இந்த கட்டிங் ஃப்ளூயிட் வெளியே, இந்த கட்டிங் லிப்ஸ் வழியாக வெளியில் போகும். நம்ம இந்த கூலண்ட் ஊற்றுவோம், அந்த கூலண்ட் உள்ள போய் உள்ள இருக்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீமிங். ஸோ ரீமிங் அப்படின்னா திஸ் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் சைசிங் அண்ட் ஃபினிஷிங் எ ஹோல். சைசிங் அண்ட் ஃபினிஷிங், ஏற்கனவே ஒரு ஓட்டை போட்டுட்டோம், அந்த ஓட்டையை போட்டு முடிச்சுட்டு வெளியில் இருக்கும்போது ஹோலில் சின்ன சின்ன பர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு டூல் உள்ளே இறக்குறோம், தட் இஸ் ரீமிங். ஸோ இதில் 2 விதமான ரீமர் இருக்கு, ஹேண்ட் ரீமர் இருக்கு, மிஷின் ரீமர் இருக்கு. ஸோ ரீமிங் இஸ் பெர்ஃபார்ம்டு பை மீன்ஸ் ஆஃப் எ கட்டிங் டூல் கால்டு ரீமர். இதை பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டூல் பேர் ரீமர். ஸோ இந்த ரீமர்ல அந்த கட்டிங் எட்ஜஸ் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலா அப்படி இருக்கும். ஸோ ட்ரில்ல கட்டிங் எட்ஜஸ் இப்படி ஹெலிக்கலா இருக்கு, இங்க இப்படி வெர்டிக்கலா. Then next operation, boring. So boring is the operation where enlarging a hole by means of adjustable cutting tool. So ஒரு cutting tool adjust பண்ணி நம்ம என்ன பண்றோம், enlarge பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோலுக்குள்ள ஒரு கட்டிங் டூலை உள்ள விட்டு போர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதை பெரும்பாலும் அந்த போரிங் டூல் பேர் போரிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இது போரிங் பார். ஸோ இந்த போரிங் பாரோட டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிப் டூல் மாட்டிருப்பாங்க, மோஸ்ட்லி டிப் டூல் மாட்டிருப்பாங்க. டிப் டூல் மாட்டிருப்பாங்க. ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா ஏற்கனவே ஒரு சர்க்குலர் ஜாப் இருக்கு, நடுவில் அதில் ஹோல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைஸ் ட்ரில் பிட்டு நம்மகிட்ட இருந்துச்சு, ஓட்டை போட்டுட்டோம். இப்போ இதை விட பெரிய சைஸ் ட்ரில் பிட்டு நம்மகிட்ட கிடையாது. அப்போ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு போரிங் பார் டூலை மாட்டி அப்படியே ஓட்டையை இன்லாட் பண்ணுவாங்க. அப்போ இங்க இருக்கிற ஹோலும் இங்க இருக்கிற ஹோலும் வித்தியாசப்படும். அடுத்து கவுண்டர் போரிங். ஒரு என்லார்ஜ் பண்ண ஹோல்ல ஒரு பர்டிகுலர் டெப்த் வரைக்கும் மட்டும் ஹோல் போடுறது கவுண்டர் போரிங். ஏற்கனவே இங்க ஒரு ஹோல் இருக்கு, இந்த ஹோல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெப்த்தை மட்டும் அகலப்படுத்திருக்காங்க. இந்த டூல் பேரு கவுண்டர் போரிங் டூல். இந்த டூல் பேரு கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ இதுல கிட்டத்தட்ட எண்டு மில் மாதிரி இருக்கும். எண்டு மில் என்னங்கிறது நம்ம அடுத்து வர்ற யூனிட்ல பார்க்க போறோம். டூல் வந்து ஹெலிக்கல் ஃபார்ம்ல இருக்கும்.
The next one is a counter sinking. ஸோ இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூ அந்த மாதிரியான ஐட்டம் வந்து வெளியில ப்ரொஜெக்ட் ஆகாம அப்படியே அந்த மெட்டலோட ஹைட்லேயே உள்ள உட்கார வைக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் மேக்கிங் கோன் ஷேப்டு என்லார்ஜ்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஹோல். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஹோல் வந்து போட்டுட்டாங்க, அந்த ஹோல் மேலே ஒரு கோன் ஷேப்பை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டூல் உள்ளே இறங்கும் போது இந்த இடம் மட்டும் இப்படி கோன் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னா அந்த ஸ்க்ரூ இப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவோட இந்த பகுதி வந்து இதில் போய் உள்ள உட்காந்துக்கிறோம். திஸ் இஸ் டன் ஃபார் ப்ரொவைடிங் சீட் ஃபார் கவுண்டர் சங்க் ஹெட் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுக்குறது. லேட்டர் மே ஃப்ளஷ் வித் த மெயின் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒர்க். ஸோ அது முடிச்சோடனே அதோட சர்ஃபேஸோட ஃப்ளஷ் ஆகிடும். டாப்பிங் டாப்பிங்னா ஒன்றும் கிடையாது, மர போடுறது. நம்ம ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா டைவிங் வச்சு போடுவாங்க. இங்க நம்ம மெட்டல்ல டைலிங் வேலை என்ன பண்றோம், இன்டர்னல் த்ரெட் போடுறதுக்காக டாப்பர் யூஸ் பண்றோம். எக்ஸ்டர்னல் த்ரெட் போடுறோம்னா பைப் ரிஞ்சு வச்சு போடுவோம். பைப்பு எக்ஸ்டர்னல் பைப்பு இருக்கு, அந்த டாப் இருக்கு, எக்ஸ்டர்னல் டாப் இருக்கு, இன்டர்னல் டாப் இருக்கு. ஸோ ரெண்டுமே மழை ஏற்படுத்துறதுக்குரிய ஆப்ரேஷன் பேர் டாப்பிங். ஸோ இட் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் கட்டிங் இன்டர்னல் த்ரெட்ஸ் பை யூசிங் டூல் கால்ட் எ டாப். A tap is similar to bolt with accurate threads cut on it. ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னா த்ரெட்டு வெட்டி இருக்கோம். ஸோ என்ன சைஸ் நமக்கு த்ரெட்டு வேணுமோ அந்த சைஸ் இதில் வெட்டியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, கிரிப்பர் மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு இதை கையில் சுற்றுவாங்க. சுத்த சுத்த அப்படியே மெட்டரில் உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கும்போது த்ரெட்டு ஃபார்ம் ஆயிரும். ட்ரப்பானிங். ட்ரப்பானிங் அப்படிங்கிறது என்னன்னா கட்டிங் எ லார்ஜ் ஹோல் ஆன் எ பிளேட். ஒரு பெரிய சைஸ் ஓட்ட போட வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா அது சைஸுக்கு ட்ரில்ல பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா ஸ்னிப்பர் வச்சு வெட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பஞ்ச் அடிச்சுட்டு அந்த பஞ்சுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன இதை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இது நம்மளோட ஒர்க் பீஸு, இந்த ஒர்க் பீஸ் ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு சின்னது இந்த மாதிரி டூல் இருக்கும், ட்ரெப்பானிங் டூல். ஸோ அந்த டூல் வந்து இது சுற்றும் போது இந்த மெட்டலை அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு டெப்காக்கட் மேலே இருந்து ஃபீடு நம்ம கொடுக்கும்போது நமக்கு அதை வெட்டி எடுத்துக்கிட்டே போகும். இதான் ட்ரெப்பானிங். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்தது ஸ்பாட் பேசிங். ஸோ ஸ்பாட் பேசிங்கிறது இட் இஸ் அன் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்கொயரிங் ஆஃப் த சர்ஃபேஸ் அரவுண்ட் த ஹோல். ஸோ ஹோலை சுற்றி வந்து ஒரு சின்ன சதுர வடிவம்ல ஏற்படுத்துறது. இஸ் டன் டு எ மிஷின் சீட் ஃபார் எ நட் அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்க்ரூ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாரு, இதுதான் ஆக்சுவலாக ஒர்க் பீஸோட ஹைட்டு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஸ்லைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு போல்ட்டை நட்டோ போட்டு இது வச்சுக்கலாம். ஸோ அது ஜாப் வந்து இது பண்ணாமல் தனியாக தூக்கி தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பாட் பேசிங். ஸோ வித் திஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் டு பி டன் இன் ஏ ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இப்போ பார்த்த ஸ்லைட்லேருந்து நம்ம 2 கொஸ்டின் கேட்குறோம். ஒன்று வந்து வாட் இஸ் ஸ்பாட் பேசிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட் இஸ் ட்ரெப்பானிங். ஸோ இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் எழுதி எனக்கு krs02929@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. இப்போ நடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் த செல் நம்பர் 9442802929. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 9th மாடியூலில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.